இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். மட்டு தாந்தாமலையில் விகாரை நிறுவ திட்டமா சந்தேகம் எழுப்புகிறார் அரியநேத்திரன் என்கிறதான இந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. மட்டக்களப்பு படுவான்கரையில் தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு செல்லும் வீதிகளில் இரு இடங்களில் தாந்தாமலை தொல்லியல் இடமென்று அடையாளப்படுத்தப்படும் பெயர் பலகைகள் நாட்டப்பட்டுள்ளன. இது பௌத்த விகாரைகளை நிறுவும் திட்டமாக இருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநேந்திரன் என்கிறதான அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் வழங்காத அரசாங்கம் உருவாக்கம் ஜனாதிபதி அன்ருகுமார் தெரிவிப்பு. மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வுபூர்வ நினைவேந்தலுக்கு ஏற்பாடு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. அனுர அரசாங்கத்துக்கு எதிராக நுகேகொடையில் இன்று பேரணி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. இந்தியா செல்கிறார் ரணில் போராட்டத்தில் பங்கேற்கார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ஆனந்த சுதாகரின் விடுதலைக்கு வழி சமயங்கள் என்கிறதான ஒரு செய்தி. மின்சார சபைக்கு நட்டம் என்பதில் உண்மையில்லை ஐக்கிய மக்கள் சக்தி. இலங்கை மின்சார சபை 1300 கோடி ரூபாய் நட்டம் என்று கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை, மாறாக 2100 கோடி ரூபாய் லாபமாக அடைந்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM அரிகார் தெரிவித்துள்ளார். இந்தியாவை எம்மை பார்த்து பயப்பட வேண்டும், நாமல்ல சாணக்கிய நம்பி தெரிவிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. சைபர் குற்றங்கள் வடக்கிலேயே அதிகம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். யாழில் பிறந்த இரட்டை குழந்தைகள் மரணம். யாழ்ப்பாணத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் மற்ற குழந்தையும் நேற்று உயிரிழந்தது. ஏற்கனவே பெண் குழந்தை உயிரிழந்துவிட்ட நிலையில் தற்போது ஆண் குழந்தையும் உயிரிழந்துள்ளது என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அர்ஜுனா இளங்குமரன் சபையில் வாக்குவாதம் என்கிறதான இந்த செய்தி. கால் தவறு கிணற்றில் விழுந்தவர் பலி. வரி வருமானம் ரூபாய் 200,224 கோடி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவை ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வலிவடக்கு பிரதேச சபையில் மாவீரர்களுக்கு நேற்று அஞ்சலி. மன்னாரில் மாவீரர்களுடைய பெற்றோர் மதிப்பளிப்பு என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாமனிதர் ரவிராஜின் 19வது ஆண்டு நினைவு என்கிறதான இந்த செய்தி. சட்டவிரோத மணலகழ்வு டிராக்டர்களுடன் 2 கைது. வடக்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் புத்திக கடமையேற்றார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கள்ளு தவறணையில் முதியவர் மீது தாக்குதல், மூச்செடுக்க சிரமப்பட்டவரை திருப்பி அனுப்பிய மருத்துவமனை. பச்சிலைப்பள்ளி நடமாடும் சேவை பொதுமக்கள் பலர் பயன்பெற்றனர். பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் ஜனாதிபதி செயலகத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மீள்குடியேறிய மக்களுக்கான பல்வேறு சேவைகளை பெற்றுக் கொடுக்கும் வகையிலான நடமாடும் சேவை நேற்று நடைபெற்றது. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று காலை 9 மணிக்கு பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது ஓய்வூதியம் தொடர்பான சேவைகள், பிறப்பு இறப்பு சான்றிதழ் தொடர்பான சேவைகள், பிரதேச சேவைகளால் வழங்கப்படும் சேவைகள், போலீஸ் திணைக்களத்தால் வழங்கப்படும் சேவைகள், மனிதவள அபிவிருத்தி தொடர்பான சேவைகள் மற்றும் தொழில் வழிகாட்டல்கள், காணி விடயங்கள் உட்பட பல சேவைகள் இந்த நடமாடும் சேவையில் வழங்கப்பட்டன என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வேக கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றுக்குள் பாய்ந்தது கார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. லஞ்சம் பெற முயன்ற போலீஸ் சார்ஜென்ட் கைது. வெளிநாட்டவர்களுக்கான சாரதி அனுமதி கட்டணம் அதிகரிப்பு. வெளிநாட்டவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்காக வசூலிக்கப்படும் கட்டணங்களை திருத்தியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு வெளியிட்டுள்ளார். அதன்படி வெளிநாட்டு பிரஜைக்கு 1 மாத காலத்திற்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு முன்பு 2000 ரூபாவாக இருந்த கட்டணம் ரூபாய் 15,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1 மாதத்துக்கு மேல் மற்றும் 2 மாதங்கள் வரை சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் கட்டணம் 21 ரூபாவாகவும் 21,000 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இராணுவ சிப்பாய் உட்பட 9 பேர் கைது என்கிறதான ஒரு செய்தி. பொதுமக்களின் முறைப்பாட்டில் தனிப்பட்ட விடயங்களே அதிகம், யாழில் தகவல் அறியும் ஆணைக்குழு தலைவர். பொதுமக்களின் முறைப்பாட்டில் அநேகமானவை தனிப்பட்ட விடயங்களே முன்வைக்கப்படுவதாகவும் பொதுவான விடயங்கள் குறைவாக உள்ளன என்றும் தகவல் அறியும் உரிமைகளுக்கான ஆணைக்குழுவின் தலைவர் டயால் அங்கப்புற தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் நெற்பயிரில் இலை மடிச்சு கட்டி நோய் தாக்கம், ஆலோசனைகளை பெற அறிவுறுத்தல் என்கிறதான செய்தி. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அதிகம். தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அதிகம் உள்ளது என யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் கே சிவகரன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கிறது. ரணில் விக்ரமசிங்க மீதான விசாரணை இறுதி கட்டத்தில் சட்டமா அதிபர் தெரிவிப்பு.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்தும் விசாரணை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக சட்டமா அதிபர் கோட்டை நீதவான் நித்திகுமாரவுக்கு அறியப்படுத்தியுள்ளார் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அக்டோபரில் உற்பத்தி சேவைகள் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி. பெல்ஜியம் சென்றார் அருண் ஹேமச்சந்திர. பாடசாலை மாணவரிடையே அதிகரிக்கும் புகைப்பழக்கம். பாடசாலை மாணவர்களிடையே புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரித்துள்ளதாக பேராதனை போதனா வைத்தியசாலையின் சுவாச நோய் நிபுணர் வைத்தியர் துமிந்த ஜசரத்ன தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 14 அல்லது 15 வயதுக்குள் பல பாடசாலை மாணவர்கள் சிகரெட்டை முயற்சிக்க தொடங்குகிறார்கள். இவ்வாறு புகைப்பிடிப்பது நுரையீரல் தொடர்பான நோய்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கை மின்சார சபையின் லாபத்தில் மாபெரும் சரிவு என்கிறதான ஒரு செய்தி. கல்முனை பிரதேச செயலக விவகாரம். அரசாங்கம் நியாயத்தை மறக்கக்கூடாது, சபையில் கூறினார் கோடீஸ்வரன் எம்பி. கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயத்தில் தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை போன்று அந்த பிரதேசங்களுக்கு நிர்வாக அதிகாரங்களை வழங்குவதற்கும் தடையாக செயற்படுகின்றதாம். பழைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கமும் நியாயத்தை மறக்கக்கூடாது என்று இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கவேந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆம்புலன்ஸ் வழங்க மறுத்ததால் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தி. அம்பாறையில் பருவமழையால் அதிக அளவில் பிடிபடும் மீன்கள். தமிழகத்தில் சாகித்ய விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. பொருளாதார தொகை மதிப்பு குறித்து உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி நெறி என்கிறதான கட்டப்படப்பட்ட ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ரயிலில் மோதி ஜானை பலி. பஸ்ஸில் ஏற முற்பட்டவர் தவறி விழுந்து உயிரிழப்பு. கண்டியில் பத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாத்தலை கண்டி வீதியில் பிடியேக்கேத்திர பகுதியில் பஸ்ஸில் ஏற முற்பட்ட நபர் ஒருவர் பஸ்ஸிலிருந்து கீழே தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 49 வயதுடையவர் ஆவார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது நுகேகொடை கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார் நவீன் என்கிறதான ஒரு செய்தி. இலங்கையில் மத சுதந்திரம் உரிமைகளை பாதுகாக்க பிரிட்டன் முழுமையான ஆதரவு. பாராளுமன்ற பிரதி செயலாளர் சீமா மெல்ஹித்ரா. இலங்கையில் உள்ள அனைத்து மத சமூகங்களின் மத சுதந்திரம் மற்றும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான தனது தொடர்ச்சியான ஆதரவை பிரித்தானியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இரட்டை நிலைப்பாடில் செயற்படுகிறது அரசு கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ. இனவாதத்தையும் மதவாதத்தையும் வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை, ஆனால் இன்று அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் செயற்படுகின்றது என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் புதிய பணிமனை பம்பலப்பட்டியில் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. போதைப்பொருள் வேட்டையினால் கலக்கமடையும் எதிர்கட்சியினர் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க. போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்கும் போது எதிர்கட்சியினரே கதிகலங்குவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் போதைப் பொருளுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை ஒருபோதும் இடைநிறுத்தப் போவதில்லை என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. பங்களா விரிகுடாவில் உருவாகும் தாளமுக்கம் தீவிரமடைய வாய்ப்பு. பங்களா விரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிராந்தியத்துக்கு மேலாக தாளமுக்க பிரதேசம் ஒன்று நாளை சனிக்கிழமை உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது என்கிறதான செய்திகள் இன்று ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம், தாயகத்திலும் புலத்திலும் நினைவேந்தலுக்கு ஏற்பாடு. மாவீரர் வாரம் இன்று 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் நினைவேந்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளின் போராளியான லெப்டினன்ட் கர்னல் சங்கர் முதல் வித்தாக வீரமரணம் அடைந்தார். அந்த நாளையே மாவீரர் நாளாக 1989ஆம் ஆண்டு தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் மாவீரர் நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. மாவீரர் நாளை நினைவு கூறும் வகையில் நவம்பர் 21ஆம் நாள் மாவீரர் வாரம் ஆரம்பமாகும். இந்த நாட்களில் தமிழ் மக்களால் வணக்க நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படும். தாயகத்தில் மாவீரர் நிகழ்வுகளில் தமிழ் மண்ணுக்காய் மரணித்த மாவீரர்களுக்காக அகவணக்கம் செலுத்தி ஈகை சுடரேற்றப்படும். அதற்கு நிகராக புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெழுச்சியுடன் மாவீரர் நாள் நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது என்று அந்த தலைப்பு செய்தி நகர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனின் 2 பிள்ளைகளையும் பராமரித்த பேத்தியார் கிளிநொச்சியில் மரணம்.
தமிழ் அரசியல் கைதியாக 17 ஆண்டுகள் சிறையில் இருக்கும் ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேத்தியார் நேற்று முன்தினம் கிளிநொச்சியில் காலமானார். ஆனந்த சுதாகரனின் மனைவி 2018ஆம் ஆண்டு கணவரின் பிரிவால் நோயுற்ற நிலையில் மரணமானார். அதனால் அனாதரவாக நிற்கதியாக நின்ற பிள்ளைகளை வயதான காலத்திலும் பராமரித்து வந்த பேத்தியாரான கமலாகம்மா வயது 75 நோயுற்ற நிலையில் கடந்த சில தினங்களாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு உயிரிழந்தார். தகப்பன் வந்தால் பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு போய்விடுவேன், இவங்கள் விடுறாங்களும் இல்லை, என்னவாம் சொல்லுங்கோ என நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தனது உறவினர்களிடம் கேட்டவாறு இருந்தார் என உறவினர்கள் தெரிவித்தார்கள். ஆனந்த சுதாகரனின் மனைவி உயிரிழந்த நிலையில் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சிறைச்சாலை வாகனத்தில் ஆனந்த சுதாகரன் அழைத்து வரப்பட்டு மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்ல தயாரான போது அவரது மகளும் அப்பாவுடன் செல்ல போகிறேன் என கூறி சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய ஒளிப்படங்கள் ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதனை அடுத்து அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பில் ஆனந்த சுதாகரனை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் இன்று 7 வருடங்கள் கடந்தும் 3வது ஜனாதிபதி பதவிக்கு வந்த நிலையிலும் ஆனந்த சுதாகரன் விடுதலையின்றி சிறையிலேயே உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளாக போதை ஒழிப்பிலிருந்து அரசாங்கம் விலகாது, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தி. அதே போல அனுர அரசாங்கத்துக்கு எதிராக நுகையகொடையில் இன்று பேரணி, பல கட்சிகள் ஆதரவு வழங்க மறுப்பு என்ற செய்தியும். கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் யாழ் ஆறுகால் மடத்தில் கைகழுவ சென்றவர் கிணற்றில் விழுந்து மரணம் என்ற ஒரு செய்தி. அதே போல இளவாலை உயரப்புள்ளத்தில் வாந்தி எடுத்த 9 மாத ஆண் குழந்தை மரணம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. காப்போத உயர்தர விடைத்தாள் அனுப்பாமை மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரி பரீட்சை மண்டபத்திலிருந்து காப்போத உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை அனுப்பாமல் மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை, அவர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என கல்வி உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். நெல்லியடியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் உயர்தர பரீட்சையில் உயிரியல் பாடத்தின் 1ஆம் பகுதி விடைத்தாள்கள் அதிகாரிகளின் கவனக்குறைவால் திருத்த பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படவில்லை. பின்னர் 2ஆம் பகுதி விடைத்தாள்களை பெற்று அவற்றினையும் ஒன்றாக சேர்த்து கட்டிய பின்னர் 1ஆம் பகுதி மற்றும் 2ஆம் பகுதி விடைத்தாள்களை திருத்தல் பணிக்காக அனுப்ப வேண்டிய வேளை 1ஆம் பகுதி விடைத்தாள்களை மறந்து 2ஆம் பகுதி விடைத்தாள்களை மாத்திரம் திருத்தல் பணிக்காக கையளிப்பு செய்திருக்கிறார்கள். 3 நாட்களின் பின்னர் பரீட்சை மண்டபத்தில் காணப்பட்ட காகித கட்டுகளை மீள அடுக்கிய போதே அதற்குள் உயிரியல் பாட விடைத்தாள் காணப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் பரீட்சை திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டு குறித்த விடைத்தாள்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இது தொடர்பில் கல்வி உயர் அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் மாணவர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை, விசாரணைகள் நடைபெற்ற பின்னர் மாணவர்களுக்கு சாதகமான நிலைமை ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. போதைப் பொருளை கடத்துவதற்காக படகில் இந்தியா சென்று வந்த 2 குருநகரில் கைது என்ற செய்தியும். யாழில் வாடகைக்கு அறை எடுத்து போதை பாவனை விற்பனையில் ஈடுபட்ட 8 பேர் போலீசாரால் கைது. யாழ்ப்பாணத்தில் வாடகைக்கு அறை எடுத்து போதைப் பொருள் பாவனை ஈடுபட்டதுடன் விற்பனை நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண புறநகர் பகுதியைச் சேர்ந்த 2 நீண்ட காலமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருந்தனர். போதைப் பொருள் பாவனை காரணமாக வீட்டில் உள்ளவர்களின் முரண்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி நகர்ப்பகுதியில் வாடகைக்கு அறை ஒன்றை பெற்று தங்கியிருக்கிறார்கள். அறையில் தங்கியிருந்து போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பின்னர் தமது வருமானத்திற்காகவும் மேலும் போதைப் பொருட்களை கொள்ளளவு செய்வதற்காகவும் போதைப் பொருள் வியாபாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பிலான தகவல்களை அறிந்த மாவட்ட போதை தடுப்பு பிரிவினர் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருந்து போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களை மீட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களின் போதைப் பொருள் வலையமைப்பை சேர்ந்த மேலும் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 8 பேரையும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற அந்த செய்தியும். அதேபோல வலிவடக்கு பிரதேச சபையில் மாவீரர்களுக்கு அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கையின் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க பிரித்தானியா உறுதி. இலங்கையில் உள்ள அனைத்து மத சமூகங்களின் மத சுதந்திரம் மற்றும் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தனது தொடர்ச்சியான ஆதரவை பிரித்தானியா மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது என்ற செய்தி. அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தமிழர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும், ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தும். திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவத்தில் சஜித் பிரேமதாசா கூறிய கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அத்துடன் அவர் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தி. 150 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு என்ற செய்தியும். பட்ஜெட்டுக்கு ஆதரவளிக்க சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் 8 பேரின் உறுப்புரிமையும் இடைநிறுத்தம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல பாடசாலை மாணவர்களிடையே அதிகரிக்கும் புகைப்பழக்கம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு ஓட்டுநர்களுக்கு அபராத புள்ளிகள், சாரதி அனுமதி பத்திரம் ரத்தாகலாம், அமைச்சர் பிமல் தெரிவிப்பு.
எதிர்வரும் 2026 ஆண்டு முதல் ஓட்டுநர்களுக்கு அபராத புள்ளிகளை வழங்கும் புதிய முறை ஒன்று கொண்டுவர விரும்புவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதிகளவான சைபர் குற்றங்கள் வடக்கு மாகாணத்தில் பதிவு. நாளொன்றுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக சுமார் 25 முறைப்பாடுகள் இலங்கையில் பதிவு செய்யப்படுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று 2026 வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தெரிவித்தார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், அவரது கூற்றுப்படியும் இவற்றில் பெரும்பாலான முறைப்பாடுகள் வடமாகாணத்தில் பதிவாவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தரவுகளின்படி 2020 ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் 24 சைபர் குற்றங்களும், 2021 ஆண்டில் 577 சைபர் குற்றங்களும், 2022 ஆண்டில் 654 சைபர் குற்றங்களும், 2023 ஆண்டில் 472 சைபர் குற்றங்களும் பதிவாகி இருக்கிறது. அதேபோல 2024 ஆண்டில் 1539 சைபர் குற்றங்களும் பதிவாகி இருக்கிறது. இது தவிர இந்த ஆண்டின் அக்டோபர் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 2368 முறைப்பாடுகள் வடமாகாணத்தில் பதிவாகி இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாட்டின் பல மாவட்டங்களில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் கணனி குற்ற புலனாய்வு துணை பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. விளையாட்டில் இளைஞர் யுவதிகளை சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும், உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்க தலைவர் தர்மகுமாரன் தெரிவிப்பு. போராடும் குணம் கொண்ட எமது இளைஞர் யுவதிகளை விளையாட்டில் சாதனையாளராக மாற்ற வேண்டும் என உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தர்மகுமாரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு வெளிநாட்டு செய்திகளுக்குள் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைனுக்கு விஜயம் செய்யும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் என்ற செய்தி. அதேபோல ஜப்பான் கடல் உணவுகளுக்கு சீனாவில் தடை என்ற செய்தியும், ஜப்பான் துறைமுகத்தில் திடீர் தீ, 170 கட்டடங்கள் எரிந்து நாசம் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக 21 மாணவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலாகாது. வடமராட்சி கல்வி வலயத்துக்கு உட்பட்ட நெல்லியடியில் அமைந்துள்ள ஒரு பாடசாலையில் உயிரியல் பாடத்தின் பகுதி ஒன்றின் விடைத்தாள்கள் உரியவாறு அனுப்பப்படாமை குறித்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பரீட்சை மண்டபத்தில் பரீட்சை முடிவுற்றதும் மாணவர்களிடமிருந்து விடைத்தாள்களை பெற்று அவற்றை சரிபார்த்த பின்னரே பரீட்சை மண்டபத்திலிருந்து மாணவர்கள் வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். தவிர விடைத்தாள்கள் உரியவாறு பொதி செய்யப்பட்டு உரிய பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு நியமிக்கப்பட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். குறித்த விடைத்தாள்களை பெற்றுக்கொள்ளும் போது சரிபார்க்கின்ற பணி நடந்ததாகும். இந்த நடைமுறைகளின் மூலம் ஒரு பரீட்சை மண்டபத்திலிருந்து விடைத்தாள்கள் கிடைக்கவில்லை என்பதை உடனடியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்தும் குறித்த விடைத்தாள்கள் உரியவாறு அனுப்பப்படவில்லை எனும் போதும் எங்கள் கல்விப்புறம் குறித்து மனப்பதிவுகள் மிகவும் வேதனை தருவதாக உள்ளன. எத்தனை நம்பிக்கைகள், பரீட்சைக்கான தயார்படுத்தல்கள், 13 ஆண்டுகால கல்விக்கான அர்ப்பணிப்பின் அறுவடைகள் என எல்லா அபிலாஷைகளையும் ஒரு கணத்தில் அறுத்து கொட்டுவது போன்றும் அந்த விவகாரம் எப்படி நடந்தது, எப்படி நடக்க முடியும்? பரீட்சை நிறைவுற்றதும் அதிகாரிகள் அன்றைய விடைத்தாள் என எதை ஒப்படைத்தார்கள் என்ற கேள்வி இதயத்தை துளைக்கின்றது. அவ்வாறானது ஒரு சம்பவத்தால் நொறுங்கி போன சமூக கரிசனையாளர்களால் உண்மையில் உறங்க முடியவில்லை. இங்குதான் அதிகாரிகள் குழுவிட்ட தவறு 21 மாணவர்களையும் எந்த வகையிலும் பாதித்து விடக்கூடாது. எனவே பிரதமரும் கல்வி அமைச்சருமாகிய ஹரணி அமரசூரியவின் கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கு உரிய நடவடிக்கை என்பது குறித்த பரீட்சை மண்டபத்தில் குறித்த உயிரியல் பாடத்துக்கு தோற்றிய 21 மாணவர்களுக்கும் எந்த பாதிப்பும் தாக்கமும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதுதான் இங்கு பிரதான விடயமாகும். கூடவே பரீட்சை திணைக்களமும் மாணவர்களுக்கு பாதகம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது கட்டாயம். இல்லையேல் சம்பந்தப்பட்ட 21 மாணவர்களும் தமக்கு நீதி கேட்டு நீதிமன்றத்தை நாடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழத்தமிழருக்கு சமஷ்டிய தீர்வு, அதற்கு இந்திய தலையீடு அவசியம், தமிழக முதல்வரிடம் திருமாவளவன் எடுத்துரைப்பு என்ற செய்தி. யாழ்ப்பாணம் முதல் மன்னார் வரை பல சலூன்களை நடாத்தும் இராணுவம் ஒன்றே ஒன்று என பூசி மழுப்பினார் விமல். வடமாகாணத்துக்கு உட்பட்ட இடங்களில் இராணுவத்தினரால் வன்னி பகுதியில் ஒரே ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையம் மாத்திரமே நடாத்தப்பட்டு வருகிறது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இவ்விடயம் தொடர்பில் இதற்கு வடமாகாண அழகக சங்கங்களின் சம்மேளனம் கடும் கண்டனத்தை வெளியிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். குறித்த அறிக்கையில் வடக்கு மாகாணத்தில் இராணுவத்தால் நடாத்தப்படும் பல சிகை அலங்கரிப்பு நிலையங்களை அச்சங்கம் பட்டியலிட்டிருக்கிறது. அதில் யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துறை தொண்டைமனார் வீதியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் சிகை அலங்கரிப்பு நிலையம் இராணுவத்தால் நடாத்தப்பட்டு வருகிறது. வவுனியாவில் பம்பைமடு இராணுவ முகாம், வவுனியா சிறைச்சாலைக்கு முன் இரட்டை பெரியகுளம் இராணுவ முகாம் மற்றும் பரிச்சங்குளம் இராணுவ முகாமிலும், கிளிநொச்சி மாவட்டத்தில் விஸ்வமடு புன்னை நீராவி அடியில் உள்ள சிவில் பாதுகாப்பு திணைக்களம் இணைந்த கட்டளை தலைமையகத்திலும், முல்லைத்தீவில் முருகண்டி கால்நடை பயிற்சி கல்லூரி அடி இராணுவ முகாம், முருகண்டி எரிபொருள் நிரப்பு நிலையம் அருகாமையில் உள்ள இராணுவ முகாம், அக்ராயன் முருகண்டி விசேட படையணி இராணுவ முகாம் மற்றும் கோப்பாப்புலவு கொண்டமடி வீதி 59ஆம் படைப்பிரிப்பில் 3 சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் நடாத்தப்பட்டு வருவதுடன் மன்னார் மாவட்டத்திலும் கள்ளியடி இலுப்பக்கடவை மற்றும் திருக்கேதீச்சரம் பகுதிகளிலும் இராணுவத்தினரால் சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
இவ்வாறு இராணுவத்தினரால் சிகை அலங்கரிப்பு நிலையங்களை நடாத்துவதால் சிகை அலங்கரிப்பாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைவதாகவும் குறித்த நிலையங்களை மூடுவதற்கும் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். புதிய அரசியலமைப்பில் மீண்டும் ஐக்கிய ராஜ்யம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம். தமிழர் தாயகத்தில் ஏற்பாடுகள் தீவிரம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வடமாகாணத்தின் மீள்குடியேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி விசேட அவதானம். அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவிப்பு என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 2026 ஆண்டு முதல் அனுமதி இல்லாமல் இயங்குவதற்கு நுண்ணிதி நிறுவனங்களுக்கு தடை. வேலனை பிரதேச சபை தீர்மானம். வட்டி வீதத்தை குறைக்கவும் முடிவு. வலிவடக்கில் மாவீரர் தினமன்று ரட்சி கடைகளுக்கு பூட்டு. நேற்று அஞ்சலிப்பு முன்னெடுப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரின் தாயார் மறைவு. பிள்ளைகள் 2 அந்தரிப்பு. குரலற்றவர்களுடைய குரல் அமைப்பு இரங்கல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. திடீர் உடல்நலக் குறைவு. 9 மாத சிசு உயிரிழப்பு என்கிறதான செய்தி. கிணற்றுக்குள் தவறி வீழ்ந்து குடும்ப தலைவர் உயிரிழப்பு. கையூட்டு பெறும் வேளையில் சிக்கினார் போலீஸ் சார்ஜென்ட். நெடுங்கணியில் சம்பவம். மூதாட்டி சடலமாக மீட்பு என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். புதிய தேர்தல் முறையை உருவாக்க அனைவரது கருத்துக்களும் தேவை. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல் தொடர்பாக புதிய தேர்தல் முறைமை ஒன்றை உருவாக்கும் போது சகல தரப்பினரது ஆலோசனைகளையும் கோர வேண்டும். எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். அது தேர்தலை பிற்போடும் செயற்பாடாக அமையாது. சகல தரப்பினருடனும் கலந்துரையாடுவது ஜனநாயகம் மிக்கதாக அமையும் என அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அனுரம் மட்டுமல்ல பாஸ் ஏனியோர் பெயில் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சிங்கள குடியேற்றங்களுக்காக ஆரம்பமே புத்தர் சிலை வைப்பு. ஜனநாயக போராளிகள் கட்சி கண்டனம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புத்தர் சிலையை கைது செய்து ஜனாதிபதி அன்று சாதனையாம். எண்ணெய் ஊற்றுகிறார் கம்மன் பிள்ளை என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆயுர்வேத மருத்துவ தயாரிப்பு மூலிகைகளுக்கு பற்றாக்குறை. உள்ளூர் ஆயுர்வேத மருத்துவ உற்பத்தி தேவையான அத்தியாவசியமான மருத்துவ தாவரங்களுக்கு கடும் பற்றாக்குறையால் ஆயுர்வேத மருந்து கூட்டுத்தாபனம் பெரும் உற்பத்தி நெருக்கடியை எதிர்கொள்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. அச்சுவேலியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. தாய்நாடு திரும்பினார் 27 இந்திய மீனவர்கள் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வாகனங்கள் இறக்குமதி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது நெடுந்தீவுக்கான பொக்கிஷங்கள் ஆய்வுகளுடனான நூல் வெளியீடு. இலங்கை இந்து மாமன்றத்திற்கு பம்பலப்பட்டியில் பனிமலை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இலக்கை கடந்தது வரி வருமான வசூல். உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வரலாற்றிலேயே உயர்ந்தளவிலான வரி வருமான வசூலை 2025 ஆண்டில் பதிவு செய்துள்ளது. இந்திய போர்க்கப்பல் இலங்கைக்கு வருகை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்கவில் 3 சிக்கினர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 3 பயணிகள் போலீஸ் போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகள் பக்கத்திலே வடக்கில் மட்டும் இராணுவத்தின் 12 சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் வடமாகாண அழகக சங்கங்களின் சம்மேளனம் சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி. தமிழர் பிரதேசங்களில் திட்டமிட்ட இனப்பெரம்பல். சத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் சிங்கள மக்களை குடியமர்த்தி திட்டமிட்ட இனப்பெரம்பலை ஒவ்வொரு அரசாங்கங்களும் மேற்கொள்கின்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு மீதான விவாதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் எங்குமில்லாத நிர்வாக நடைமுறை வடக்கு மாகாணத்தில் மட்டும் காணப்படுகின்றது. மகாவலி எல்வலியம் கொண்டுவரப்பட்டு மாகாணத்துக்கு வெளியே இருந்து சிங்கள மக்கள் முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் குடியேற்றப்பட்டனர். அவர்களுக்கான புதிய பிரதேச செயலர் பிரிவு உருவாக்கப்பட்டு முல்லைத்தீவு நிர்வாக மாவட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்டது. அந்த பிரதேச செயலர் பிரிவு 6 வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டு அதில் 5 வட்டாரங்கள் வவுனியா வடக்கு பிரதேச சபையுடன், 1 வட்டாரம் கரைத்துறை பெற்று பிரதேச சபையுடனும் இணைக்கப்பட்டு அவர்களுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றனர். திட்டமிட்ட வகையில் நமது மாவட்டங்களில் இனப்பெரும்பலை மாற்றும் நோக்கத்திலேயே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் நோக்கமாக செய்யப்பட்ட இந்த செயற்பாடு அங்கு வாழும் மக்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோடு குடியேற்றப்பட்ட மக்களுக்கு பூர்வீக குடிமக்களுக்கும் மோதல் நிலையை ஏற்படுத்துகின்றது. குடியேற்றவாசிகளுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவதற்காக பூர்வீக தமிழ் மக்களுடைய குளங்கள், விளைநிலங்கள் அபகரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. அதில் ஒன்றுதான் திரிவைத்தகுல ஆக்கிரமிப்பு.
மகாவலி அதிகார சபை வனவள திணைக்களம் பொறுப்பற்ற வகையில் இன முரண்பாட்டை தோற்றுவிக்கும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பொதுக்குடியிருப்பில் களை கட்டும் மாவீரர் நாள் ஏற்பாடுகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வடமாகாணத்தின் பிரதி போலீஸ் மாதிபராக புத்திக ஸ்ரீவர்த்தன பதவியேற்பு. பெரிய கரிசல் கிராமத்தில் நீரிணைப்பு முகாம் இன்று என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மட்டக்களப்பு தாந்தாமலையில் தொழில் திணைக்கள பலகை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது நடப்பாண்டில் 105 துப்பாக்கி சூடுகள், 57 பேர் உயிரிழப்பு. நெற்பயிர்களில் பரவுகிறது இலைமடிச்சு கட்டி நோய், ஆலோசனைகளை பெறுமாறு வடக்கு விவசாய பணிப்பாளர் அறிவுறுத்தி என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்.